السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا الشيطان إن الشيطان إنه لكم عدو مبين. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் கொண்ட அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த சத்திய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலே மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களின் மீதும் அவர்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியினுடைய அடிப்படையிலே இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே வருகை தந்த நம் அனைவரின் மீதும் அந்த இறைவனின் மற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவனுக்கு எத்தனையோ பண்புகளை வழங்கியிருந்தாலும் அவற்றிலே இருக்கக்கூடிய சிறந்த பண்பு அன்பு, பாசம், நேசம் கொள்வது. இந்த அன்பு நேசம் எல்லாம் அவனுக்கு வழங்கப்பட்ட உற்றார் உறவினர்களுக்கு இருப்பது, கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இருப்பது இயற்கையான ஒன்று. ஆனால் தன்னுடைய இரத்த உறவாக இல்லாத மனிதரிடத்திலே இருக்கக்கூடியதை, அந்த அன்பு இருக்கக்கூடியதை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு எல்லையை கடக்கும் பொழுது அதை பார்ப்பதற்கு ஆச்சரியமானதாகவும் நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அன்பானது, நேசமானது ஒரு மூமியினிடத்திலே இருக்கும் பொழுது தன்னை மூமினாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே இருக்கும் பொழுது அது அவருக்கு பல விதத்திலே துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையுமாக இருந்தாலும் சரி, ஆனால் அவர் அதனை சகித்து கொண்டு அல்லாஹ்விற்காக அவர் நேசம் கொள்ளும் பொழுது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி இறைவனிடத்திலே மகத்தான கூலியை பெறக்கூடியவராக அவர் இருக்க முடியும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனிடத்திலே இந்த அன்பு கொள்வது, நேசம் கொள்வது மூமின்களை தவிர்த்து மற்றவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பண்பு எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் நம்முடைய உறவினராக இருந்தால் வசதியில் அதிகமானவராக அவர் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, வசதி இல்லாதவராக இருந்தாலும் சரி, அரசியல் செல்வாக்கோ மக்களிடத்திலே அதிக நன்மதிப்பை பெற்றவராக இருந்தால் அவரிடத்திலே நேசம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம். ஆனால் ஒரு மூமின் ஒரு மனிதரை நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விற்காக நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவர் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதராக இருப்பார். அவரைத்தான் ஒரு மூமினாளர் மட்டும்தான் அல்லாஹ்விற்காக நேசம் கொள்ளக்கூடியவராக ஒரு சூழ்நிலை அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒரு மனிதரை நீங்கள் நேசம் கொண்டால், அல்லது ஒரு உறவை நேசித்தாலோ அல்லது ஒரு உறவை பிரிந்தாலோ, அதற்கு நாளை மறுமையிலே அவருக்கு மகத்தான கூலியாக அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழலை பெறக்கூடியவராக அவர் இருப்பார். அரிசின் நிழல்னா எப்படி? சாதாரண நம்ம ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதற்கு பின்பாடி நிற்கக்கூடியதா, இல்ல ஒரு கூரையை நெய்து விட்டு அதற்கு கீழே வெயிலினுடைய தாக்கம் படாமல் இருக்கக்கூடிய அளவா? ஆயத்துல் குர்சியிலே நாம் மோதுகின்றோம், வசிய குர்சியு சமாவாத்தி உமா பில்லர், வானம் பூமியினுடைய பரப்பளவை அது உள்ளடக்கிவிடும். அவ்வளவு பிரம்மாண்டமான அரிசின் நிழலிலே அன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் உள்ளடக்க முடியும். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து வானவர்களையும் உள்ளடக்க முடியும் என்று சொன்னாலும், சிறப்பித்து 7 சாரார்களுக்கு அங்கே இறைவன் அரிசின் நிழலை வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த காரியத்தை எல்லாம் நீ செய்தால் இந்த 7 தரஜாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் வழங்குவேன். நபி ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிலே உள்ளடங்குவார்களா என்று தெரியாது. யாரெல்லாம் அந்த 7 செயல்களை செய்திருப்பார்களோ அவர்களுக்கு நான் அந்த அரிசி நிழலை வழங்குவேன் என்று சொன்னால், அதிலே குறிப்பாக ஒரு சாராரை சொல்கின்றார்கள், அல்லாஹ்விற்காக ஒரு உறவை ஏற்படுத்தி அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக ஒரு மனிதர் அந்த உறவை முறித்திருப்பார் என்று சொன்னால், உறவை முறிக்கக்கூடியது அல்லாஹ்வினுடைய பார்வையில தப்புங்க. ஆனால் ஒரு கட்டத்திலே அந்த உறவோடு நாம் இணைந்திருந்தால் என்னால் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது, மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை எல்லாம் என்னால் பேண முடியாது என்கின்ற ஒரு நிலை ஒரு மனிதருக்கு, ஒரு மூமினுக்கு ஏற்பட்டால், அதற்காக அவருடைய அந்த உறவின் மூலம் அவர் எத்தனைய அனுபவங்களை பெற்றிருந்தாலும், எத்தனைய இன்பங்களை பெற்றிருந்தாலும், அல்லாஹ்விற்காக அந்த உறவை முறிக்கிறேன் என்று அவர் நகர்ந்தால், அந்த வெட்ட வெளியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய அரிசி நிழலை தவிர்த்து வேறு நிழல் இருக்காது. ஒரு சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்துல ஒரு பாப்பா இருக்கிறாரு, பாப்பா பிள்ளைய விட உயரமா இருப்பாரு. ஒரு வெயில் அடிக்குது அப்படின்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய தாயோ தந்தையோ நிற்கும் போது அந்த அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நிழல் கிடைக்கும். உயர்ந்த மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்றால், குள்ளமாக இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட அந்த நிழலை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் மறுமையினுடைய மஹ்ஷரினுடைய நிலைமை அது போன்ற எந்த ஒரு அனுபவத்தையும் பெற முடியாது, எந்த ஒரு நிழலையும் பெற முடியாது. அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழலை தவிர்த்து வேறு நிழல் இருக்காது. மனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப வேர்வையிலே மூழ்கியவர்களாக இருப்பார்கள். அது போன்ற நிலையில அல்லாஹ் தஆலா சொல்வான், நீ ஏன்பா இங்க நிக்கிற, நீ இங்க வர வேண்டிய ஆளு, வா, நீ உள்ளவா, நீ உள்ளவாண்டு அந்த 7 சாரார்களை கூப்பிட்டார். இந்த உலகத்திலே மனிதன் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும், அவன் என்னை அழைச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ விஷயங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமே. எத்தனையோ விஷயங்களை மார்க்கத்திற்காக புறக்கணித்தால் மட்டும்தான், அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டால் மட்டும்தான் அந்த தரஜாவை நாம் அடைய முடியும். வேற எந்த காரியத்தையும் செய்தாலும் சரி, அந்த 7 காரியங்கள் எல்லாம் அதையெல்லாம் செய்து மாற முடியாது. அவ்வளவு சிரமமான விஷயங்கள் இருக்கும். சிரமத்திலேதான் அல்லாஹு தஆலா நன்மையை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்விற்காக அந்த உறவை நேசித்தாலும் சரி, உறவை புறக்கணித்தாலும் சரி, அந்த தரஜாவிலே மக்களுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு நேசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அல்லாஹ்விற்காக நேசம் கொள்வதுன்னா என்ன சகோதரர்களே? அவருக்கும் நமக்கும் எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு இரத்த பந்தம் சொந்தம் இருக்காது. பொருளாதாரத்தின் ரீதியோ எந்த ஒரு அனுபவமும் அவருக்கும் எனக்கும் இருந்திருக்காது. ஒரு பொருளாதாரத்துல என்னுடைய பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கிறாருன்னா, புதுசா வர்றாருன்னா அவர் மேல ஒரு நேசம் கொள்றோம். அந்த நேசம் எதற்காக? பொருளாதாரத்தினுடைய மையத்தை வைத்து நேசம் கொள்கிறோம். ஒரு உறவிலே ஒரு குடும்பம் இருக்குன்னா பெரிய எண்ணிக்கையில இருப்பாங்க. ஒரு சில குடும்பம் ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க, அது ஒரு குடும்பமா இருக்கும். மங்களக்குடியிலேயே ஒரு மூத்த ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 50, 40, 500 பேர்கள் கொண்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது என்றால், அந்த குடும்பத்திலே ஒரு பெண்ணை கொடுத்தோ மணமகனை எடுத்தோ இருக்கக்கூடிய இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம விரும்புவோம். எதற்காக? பாரம்பரியமான குடும்பம், நல்ல குடும்பம் அப்படிங்கிறதுக்காக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனா
ஒரு மூமின் நேசிக்கக்கூடியது எப்படி இருக்கும்? அவருக்கும் நமக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. இன்றைய காலகட்ட சூழ்நிலையிலே நாம் எத்தனை பேரை அப்படி நேசிக்கிறோம்? ஒரு தௌஹீதுவாதின்னு சொன்னாலே தௌஹீத் ஜமாத்துங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லல. அவர் எந்த ஜமாத்துல வேணாலும் இருக்கட்டும், ஜமாத்துடைய தொந்தரவே வேணாண்டு இருக்கக்கூடிய மனிதராகவும் இருந்தாலும் சரி, அதை விட்டு விலகி இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவர் ஏகத்துவ கொள்கையை சரிவர நடக்கும் பொழுது அவர் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் என்ன? இந்த உலகத்திலே வாழக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவரை விட்டு விலக்கும். அப்பேற்பட்ட இந்த ஊரிலே பல சம்பவங்களை எடுத்து சொல்லலாம். வெவ்வேறு ஊர்களிலே நடந்த சம்பவங்களை. தொழுகையிலே தொப்பி போடாமல் நின்று தொழுகினார், அவரை கட்டையாக தூக்கி கொண்டு ஹவுலிலே போட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. அவ்வளவு தியாகங்கள் செய்த ஏகத்துவவாதிகள் ஒரு சில விஷயங்களிலே இன்றைய காலகட்டத்திலே தடம் புரண்டு போறாங்களா இல்லையா? இலங்கை போன்ற பகுதிகளிலே அத்தகையாத்திலே விரலை அசத்திற்காக ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய விரல்கள் உடைக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய கொள்கையை அவர்களால் உடைக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட தியாகங்கள் செய்த மக்கள் நபி வழி அல்லாத திருமணங்களிலே கலக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்னுடைய தாய் மரணித்து விட்டால், என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களாக மரணித்து விட்டார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எத்தனை சகோதர சகோதரிகள் தங்களுடைய தாயினுடைய ஜனாசாவினுடைய கடமைகளில் கலந்து கொள்ளாதவர்கள் எத்தனை பேர்? இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த மக்கள் இந்த திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளிலே தடம் போடுவதற்கான காரணம் என்ன? எல்லாம் நம்ம சொல்லுவோம், பாய் சும்மா கூப்பிடல பாய், வார்த்தைக்கு நோட்டீஸை கொடுத்துட்டு பத்திரிகையை கொடுத்துட்டு போகல பாய். அவருடைய மனைவி ஒரு தடவை வந்து அழைச்சாங்க, அவருடைய கணவர் ஒரு தடவை வந்து அழைச்சாங்க, பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சேர்ந்துலாம் வந்து அழைச்சாங்க. எப்படி பாய் புறக்கணிக்க முடியும்? சரி, அப்படியே வச்சுக்குவோமே. அழைப்பை ஏத்தீங்க, அழைப்புக்காக பதில் கொடுத்தீங்க, அவங்க அதற்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை 2 தடவை கூப்பிட்டதற்கே நாம் இப்படி சொல்றோமே. ஹையால சலா, ஹையாளல் பலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், ஃபஜ்ருடைய வேளையிலே அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது, அதற்காக விரைந்து வாருங்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்திலும் கேட்கக்கூடிய நான் நீங்களும் அல்லாஹ்வினுடைய அழைப்பிற்கு நாம் என்ன பதில் கொடுத்தோம்? பள்ளிவாசல் நொம்பிருக்கணுமா இல்லையா? ரமலானுடைய மாசத்திலே விட மற்ற நாட்கள் இந்த சிந்தனை உண்மையிலே ஹக்கா, நான் பிற மக்கள் அழைப்பதற்கு நான் பதிலளிக்கிறேன், அவங்களை நேசிக்கிறேன், அவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்று சொன்னால், மனிதனுடைய வார்த்தையை விட நாம் யாருக்கு பதில் அளிக்க வேண்டும், யாருடைய பதிலுக்கு ஏற்று அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்குத்தான். எத்தனை பள்ளிவாசல்கள் தௌஹீத் ஜமாத்துடைய பள்ளிகளாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பள்ளிவாசல்கள் இந்த அழைப்பிற்கு பதிலை ஏற்றுக்கொண்டு எத்தனை மக்கள் நாம் பள்ளிவாசிகளை திணறடிக்கக்கூடிய நிலையில் நாம் வந்தோம். ஒரு தடவை 2 தடவை தானங்க அழைச்சிருப்பாங்க. அந்த திருமணத்துல நாம் கலந்து கொள்கிறோம். எப்படி தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு குறிப்பிட்ட ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாரையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா எந்த மக்களை பாதுகாத்தானோ, எந்த மக்களுக்கு உள்ளத்தை பலப்படுத்தினானோ அவர்களை எல்லாம் நாம் குறை சொல்லவில்லை. ஆரம்ப காலகட்டத்திலே நான் இதையெல்லாம் செய்தேன், இதையெல்லாம் தியாகம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் 10 வருடமா பிரச்சாரகரா இருந்திருப்பார். சிறு வயதிலே எம்எஸ்சியோ அல்லது அதற்கு கீழ்நிலையிலோ இல்ல தானாக தாவா களத்திலே தன்னை வளர்த்து கொண்ட ஒரு மனிதர், ஒரு இளைஞன் 10 வருட ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்திலே சொல்லியிருப்பார், எந்த ஒரு திருமணம் நபியுடைய அடிப்படையிலே இருக்கிறதோ, நபி வழி போதித்த அடிப்படையிலே இருக்கிறதோ, எளிமையான திருமணம் அதரத்தில் தான் பரக்கத்து இருக்கிறது என்று சொல்லி அவர் முடித்த 11வது வருடம் 12வது வருடம் அவருக்கு திருமணம் ஏற்படும் பொழுது, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க வாப்பா சொல்லிட்டாங்கிறதுக்காக புரண்டு போகக்கூடிய எத்தனை பேர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா
ஒரு திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை இருக்கின்றான். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த வசனத்தை நினைவூட்டிக் கொள்கிறேன். ஒமா கானலி முஃமினின வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலஹு அம்ரன் ஐ யகூன லஹும் கைரன் மின்ஹும் அம்ரிஹிம். அல்லாஹ்வினுடைய தூதரும் அல்லாஹ்வும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் மூமினான ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தங்களுடைய காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் சொல்கிறோம் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வே அல்லாஹ்வினுடைய தூதரை நான் தூதராக ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்நாளினுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நாம் அவர் தடுத்த காரியத்தையும் செய்யாதவர்களாக இருக்கணுமா இல்லையா? போதித்த விஷயத்தையும் நம்மளால் இயன்ற அளவுக்கு கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா? தொழுகையில சரியா இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஒரு சில மக்கள்கிட்ட பலகீனம் இருக்கு, அல்லாஹு தாலா பாதுகாத்த மக்களை தவிர்த்து. அத காரணம் காட்டி இந்த நபி வழி இல்லாத திருமணத்துக்கு போற மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பாய் நான் ஒவ்வொரு தொழுகலை, அதை விடவா இது அல்லாஹ் இடத்துல பாவம்? அசர் தொழுகலை, பஜ்ர் தொழுகலை, அதை விடவா? சுன்னு பருல நான் விட்டுட்டேன், அதை விட கம்மியான பாவம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். பாவத்தை பொறுத்தவரையில ரெண்டா பிரிக்கலாம். பாவமாக இருந்தாலும் சரி குற்றமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட விதமாக நாம செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குமா இல்லையா? தனிமையில செய்யக்கூடிய பாவமோ இல்ல எனக்கு மட்டும் தீங்கி விளைவிக்கக்கூடிய பாவமா இருந்ததுன்னா அது ஒரு கேட்டகிரி. ஒரு சபையில போய் ஒரு மது குடிக்கக்கூடிய சபையில போய் நீங்க குடிக்காட்டியெல்லாம் அங்க போய் கலந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா நானும் அதற்கு உடனே அங்க நடக்கக்கூடிய செயல்களுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையில அந்த பாவம் பார்க்கப்படும். இந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில கூடுதல் இது இருக்கு. ஒரு உலக உதாரணத்தோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தையே சொல்றேனே. ஒரு மனிதர் அண்டை வீட்டாருடைய இடத்துல திருடிட்டார். திருடுறது பாவங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவர் அந்த ஒரு வீட்டுல திருடுனாரா இல்லையா, அவர் 10 வீட்டுல திருடுனா எவ்வளவு பாவம் இருக்குமோ அதற்கு மேல அண்டை வீட்டாருடைய பொருளை திருடிட்டாருன்னா பாவம். 10 விபச்சாரம் செய்கிறார் ஒரு மனிதர், அந்த பாவத்தை விட்ட அண்டை வீட்டார் பாவத்தை அந்த செயலை செய்தால் அதை விட இறைவனிடத்திலே பாவமாக பார்க்கப்படும். அந்த இடம்தான் தீர்மானிக்கிறது பாவத்தினுடைய தன்மையை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஒரு விபச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய தாகமோட இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து நிற்குது, அதற்கு தண்ணீர் புகட்டுவதற்காக தன்னுடைய காலுறையில தண்ணீரை ஏற்றி அதை பிழிந்து அவருக்கு அந்த நாய்க்கு கொடுக்கிறார். அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு செல்வார்கள். இபாதத்தை கொண்டு நானோ நீங்களோ சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. எந்த ஒரு ஜமாத்தினுடைய உறுப்பினர் காலை வைத்துக் கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கச்சோலையை யார் அடைய முடியாது. தௌஹீத் ஜமாத்து கார்டு உறுப்பினர் கார்டு பச்சை கலரா இருக்கு, அப்ப நீ என்ன பண்ண வேண்டிய? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நுழைப்பா. நீ இந்த ஜமாத்தை சேர்ந்தவனா இந்த சொர்க்கத்துக்கு போனா அல்லாஹ் தஆலா பிரிக்க மாட்டான். நீங்களும் நானும் வெளிப்படையாக செய்யக்கூடிய அமல்கள் என்ன, இறைவனை நாம் எப்படி நம்புகிறோம், இறைவனுடைய வசனத்திற்கு எப்படி கட்டுப்படுகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகின்றாரோ ஃபகதாத்தா அல்லாஹ், இந்த தூதருக்கு கட்டுப்படக்கூடிய மனிதர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். இந்த தூதர் எதை ஏவினாரோ அதை கடைபிடிக்கக்கூடிய மனிதர் அல்லாஹ் எதை ஏவினானோ அதை கடைபிடித்து விட்டார். இந்த தூதர் எந்த செயலை எல்லாம் தடுத்தாரோ அதை கடைபிடிக்கக்கூடிய மனிதர், அதை விலகி இருக்கக்கூடிய மனிதர் அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்தானோ அதை செய்த நன்மையை பெற்று விட்டார் அப்படின்னு ஒவ்வொரு காரியமும் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த விஷயத்தை தடுத்தானோ அதை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அடுத்த உரையிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம். ஹதீஸினுடைய மேற்கோளின் படியும் ரமலானுடைய மாசத்திலே நம்முடைய உள்ளம் எப்படி எல்லாம் பக்குவப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக ரமலானிலே பிற மாதங்களிலெல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலையை என்னுடைய உள்ளத்திலே ரமலான் தாக்கத்தை ஏற்படுத்தியது, அதனுடைய வெளிப்பாடு எல்லாம் எப்படி இருந்தது என்று அடுத்த உரையிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது உதுஹுலு ஃபி ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக நுழையுங்கள். வலா தத்தபியு குதுவத்தி ஷைத்தான்,
ஷைத்தானுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று சொல்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில இந்த சொல்லுவாங்களா இல்லையா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னா ஒரு இது கிடையாதுங்க. அல்லாஹு தாலா மேலும் குர்ஆன்ல சொல்றான், நுமினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாதின், அதாவது எனக்கு தேவைப்பட்ட சிலவற்றை நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லாஹு தாலா குர்ஆன்ல திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அதை நான் ஏத்துக்கிறேன், ஆமா உண்மைதான், திருடக்கூடாது பெரும் பாவம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் வனக்ஃபுரு பிபாதின், சிலவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு சில விஷயத்தையெல்லாம் நம்ம செய்யறது இல்லையா, திருடுறத ஏற்றுக்கிறவாரு, ஆமா திருடக்கூடாது, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடாது, அலைவு நிர்வகிகள்ல மோசடி செய்யக்கூடாது. ஆனால் மளிகை கடை வச்சிருக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் அல்லாஹ் யாரை காப்பாற்றினானோ அவர்களை தவிர மோசடி செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்களா இல்லையா? இதுதான் உதாரணம். சிலவற்றை ஏற்று சிலவற்றை யார் மறுக்கிறாரோ உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, தெளிவாக அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த உலகத்திலே நாம் எத்தனைய துன்பங்களை அடைந்தாலும் சரி, என்னுடைய உறவு அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் எந்த ஒரு இந்த உலகத்திலே கீழ்நிலையில இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இந்த ஊரிலேயே சொல்லுவோமா இல்லையா, இவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக நான், அவர் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்விற்காக இருக்கிறது, அல்லாஹ்விற்காக நான் நேசம் கொண்டால் நாளை மறுமையிலே உயர்தரமான சொர்க்க சோலைகளுக்கு நம்மை அல்லாஹ் தஆலா வாரிசுகளாகவும் ஆக்குவார். அந்த சூழ்நிலையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுடைய அரிசில் நிழலை தவிர்த்து வேறு எந்த நிழலும் இருக்காதோ அந்த நிழலிலே நம்மை அமர செய்து அல்லாஹ் தஆலா நம்மை கண்ணியப்படுத்துவான். இந்த உலகத்துல நாம் ஆசைப்படுறோமா இல்லையா? திடீர்னு வர்றாரு முதலமைச்சர், வர்றாரு, உங்களை பாக்குறாருப்பா, என்னப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க காருக்குள்ள உட்காருங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு கண்ணியத்தை நாம் நினைக்கிறோம். அப்பா முதலமைச்சர் என்னைய பார்த்து, நான் கூட அவனுக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லையே, யாரோ சொல்லி என்னைய தெரிஞ்சுக்கிட்டாரு, என்னை அவர் கார்ல உட்கார சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நான், எனக்கு ஆசைப்படக்கூடிய நான், அந்த இடத்துல எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு அல்லாஹ்வினுடைய உள்ளத்தை மாற்ற முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நீங்கள் புதிதாக ஒரு அமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய அன்பை நீங்கள் பெற முடியாது, நீங்களோ நானோ பெற முடியாது. நாம் இந்த உலகத்திலே நம்முடைய அமல்களை எல்லாம் சீர்படுத்தி கொண்டால்தான், அதற்குண்டான வரிமுறைகளை அமைச்சு கொண்டால்தான் அல்லாஹ்வினுடைய இடத்திலே அன்பை பெற முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய கால சூழ்நிலையில நாம எப்படி இருக்கிறோம்னா, உறவை பேணக்கூடிய விஷயத்திலே உறவுக்காரவர்கள் ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு அசௌகரியத்தை ஒரு காலகட்டத்திலே ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், அது அடுத்த ஆள்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காக சண்டையா, இதற்காக 10-15 வருஷமா பேசலையான்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தினுடைய உறவு முறைகள் இருக்குது. ஏன்னா அன்றைய காலகட்டத்திலாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பெரியவங்க இருப்பாங்க, ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு கூட அவர் தான் தலைவராக இருப்பாரு, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவார், அது நல்ல விஷயமாக இருக்கக்கூடிய வரைக்கும். ஆனால் நாம் நம்முடைய ஒரு உறவுகளை அனுசரிக்கணுங்க, ஆனால் அது மார்க்கத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கணும். நபி வழி இல்லாத திருமணமாக இருந்தாலும் சரி, காது குத்தாக இருந்தாலும் சரி, புது வீடு புகுவதாக இருந்தாலும் சரி, எந்த செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயலை அவங்க செய்யறாங்களோ அதை வெறுப்போம். நம்முடைய சொந்தக்காரவரே நம்முடைய நண்பரே இருக்கிறாரு, தினமும் பார்த்தா தண்ணி அடிக்கிறாருன்னா அவரை ஒட்டுமொத்தமா வெறுத்துறாதீங்க. அவர் செய்யறாருல ஒரு செயல், அந்த செயலை வெறுப்போம். ஆனால் அந்த இஸ்லாத்திற்கே அவர் பகிரங்கமான எதிரியா அவர் மாறிட்டாருன்னா அவர் ஒட்டுமொத்தமா விலகித்தான் ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில அந்த இறைவனுடைய வசனம் அவர்களுடைய உள்ளத்தை எப்படி மாற்றுச்சுன்னு பாருங்க. நாம இன்றைய காலகட்டத்தில் நம்ம சொல்றோமா இல்லையா, பாப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சண்டை வந்துடும், பாப்பா சொல்லிடுவாரு, என் ஜனாசாலையே நான் மூட்டா போனாலும் முடிச்சிடாத, நான் என்னுடைய மூஞ்ச கூட நீ பாத்துறாத அப்படின்னு ஒரு கோப சூழ்நிலை வரும். அதே மாதிரி மாமியா மருமக சண்டையா இருந்தாலும் சரி, எந்த சண்டையிலையும் நம்ம வார்த்தையை விட்டுருவோம். ஆனா அது நம்முடைய மானத்தையோ உள்ளத்தையோ பாதிக்காத வரையில இருக்கும் பொழுது நாம் அப்படி ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதை மன்னிக்கிறோமா இல்லையா, மன்னிப்பதுதான் சிறந்த குணம், அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு சம்பவத்தில
மிஸ்தகுங்கிற ஒரு நபித்தோழர் என்ன பண்றாருன்னா, நல்ல மனுஷன்தான், நல்ல மனிதர், நல்ல நபித்தோழர். ஆனா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை பரப்புன மனிதர்கள் இவர் ஒரு ஆளா இருக்கிறாரு. அது மட்டும்தான் அவர்கிட்ட வரலாற்றினுடைய ஆய்வுகள் எடுத்தோம்னா ஒரு குறையா சொல்லணும்னா இதை மட்டும்தான் அவர் செஞ்ச தப்பு. அப்போ மிஸ்தகுங்கிறவருக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் பொறுப்பாளராக இருந்து எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வின் மீது இந்த செய்தியை அவர் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்லுகிறார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய மகளை இப்படி கற்பு நெறியில பழி சுமத்திட்டானா, மிஸ்தகுக்கு நான் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் தாலா வசனத்தை இறக்குறான். 24வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்கிறான், உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவருக்கும் மூமினானவர்கள் எந்த ஒரு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த வசனம் இறங்கிய அடுத்த நொடியிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உச்ச நிலையிலே இருந்த கோபம் தணிகிறது. ஆமாம், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நமக்கும் ஒரே ஒரு அமலா, நம்முடைய அமல்களை கொண்டு இமயமலையினுடைய அடிவாரத்தை ஒரு கடுகை வைத்தால் இமயமலையினுடைய உச்சியை தாண்டி இருக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு பல கதவுகள் இருக்குது, அதனுடைய வாசல்களிலே ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த தொழுகையிலே அதிக இபாதத்திலே ஈடுபட்ட மனிதர் தொழுகை பாபுல் சலாஹ் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார், நோன்பாளி ரையான் என்ற வாசலில் அழைக்கப்படுவார் சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யார் சொல்லலாம், யாராவது ஒரு மனிதர் அந்த ஒட்டுமொத்த வாசல்களில் இருந்தும் அழைக்கப்படுவார்களா என்று சொல்லும் பொழுது நீதான் அதற்கு தகுதியான ஆள்னு சொல்றாங்க. படிக்கிறோமா இல்லையா? அவர்களை பண்படுத்தியது எது? இஸ்லாம் தான். இஸ்லாத்திற்காக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வினுடைய கட்டளைக்காக திருடி ஒரு திருடி மாட்டிக்கிறாங்க, ஒரு உயர்ந்த குளத்துல ஒரு பெண்மணி மாட்டிக்கிறாங்க. நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வருது, உயர்ந்த குல பெண்மணி, இஸ்லாத்தினுடைய சட்டப்படி திருடினால் கையை வெட்டணும், சிபாரிசு பண்றாங்க நபித்தோழர்கள் எல்லாம். யார சொல்லலாம், இவங்க மேல கைய வச்சிடாதீங்க, பெரிய பிரச்சனையா ஆயிரும், இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க, ஏதாவது அபதாரம் வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா ஈரக்கொலையினுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள், சிலாகித்து சொன்னார்கள். அப்பேற்பட்ட மகள் செய்தாலும் அல்லாஹ்வினுடைய சட்டத்தை நான் நிறைவேற்றுவேன், அந்த தண்டனையைத்தான் கொடுப்பேன் என்று சொன்னதுதான் ஒரு இறை தூதருக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இறையச்சத்தினுடைய உச்சகட்ட நிலை. அந்த நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சின்ன விஷயம்தானே, இதுக்கெல்லாம் அல்லாஹ் கேட்கவ போறான் அப்படின்னு நினைக்க கூடாது. ₹1 ஒரு மனிதனிடத்திலே கடன் வைக்குவதற்கு யார் அச்சப்படுகிறாரோ அவர் ₹1,00,00,000 ₹1,00,000 அவர் கடன் வைக்குவதற்கு முயற்சி செய்யவே மாட்டார். அந்த செயலில் ஏமாற்றக்கூடியவராகவும் இருக்க மாட்டார். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் தான் ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் தான் மிகப்பெரியது. அதனை யார் அடைந்தார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்திற்கு நுழைய முடியும். அதனை யார் பெற்றார்களோ அவர்கள்தான் இறைவனை காணக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை விட பாக்கியம் நிறைந்த இறைவனுடைய திருப்பொருத்தம் தான் என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, இந்த உலகத்திலே நான் வாடும் பொழுது என்னுடைய உறவுகள் என்னுடைய மார்க்கத்தை சரிவர கடைபிடிப்பதற்கு எதிராக இருந்தால் அந்த உறவை தூக்கி நான் வீசுவேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக யார் என்று தெரியாத ஓர் சகோதரனுடைய உறவு எனக்கு கிடைத்தால் அந்த உறவை இறைவனுக்காக நேசம் கொள்ளக்கூடியவனாக நான் இருப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இஸ்லாத்தினுடைய அடிச்சுவடுகளில் இருந்து வெளியேறியவனாக நான் வாழ மாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழியினுடைய அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவேன். என்னால் முடிந்தவரை
இஸ்லாத்தை தெள்ள தெளிவாக அதனுடைய தூய்மையான வழியிலே கடைபிடிப்பேன் என்று ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்நாளிலே ஐவேளை தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், அடுத்த வருடம் வரக்கூடிய காலங்களிலே நாம் உயிரோடு இருந்தால், ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் அதிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்திற்காக அனைத்து செயல்களையும் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டமாக நம் அனைவரையும் அந்த இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாக்குதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.